ஜவ்வரிசியில் பல நன்மைகள் உள்ளன. குறிப்பாக ஃபைபர் அதிகம் உள்ள உணவாக ஜவ்வரிசி உள்ளது. எனவே காய்கறிகள் அல்லது நார்ச்சத்து நிறைந்த உணவுகளோடு ஜவ்வரிசி கலப்பது மூலம் சத்தான உணவை பெற முடியும். மேலும் இதை எளிதாக உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ளலாம். தற்சமயம் உயர் ரத்த அழுத்தம் என்பது இந்தியாவில் அதிகமாகி வருகிறது. இதற்கு ஜவ்வரிசி சரியான தீர்வாக இருக்கும். ஜவ்வரிசியில் பொட்டாசியம் உள்ளது. இது ரத்த ஓட்டம் ஆரோக்கியமாக நிகழ உதவி செய்கிறது. மேலும் ரத்த ஓட்டத்தை கட்டுக்குள் வைக்கிறது. உடலில் ஆரோக்கியமான ரத்த ஓட்டம் இருப்பதால் இதயத்தில் உள்ள மன அழுத்தம் குறைகிறது. நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்கள் என்றால் உங்கள் உணவு முறையில் ஜவ்வரிசியை சேர்ப்பது ஆரோக்கியமான விஷயமாகும். இது உங்கள் வயிற்றில் உள்ள குழந்தைக்கு நன்மை பயக்கும். ஜவ்வரிசியில் வைட்டமின் B6 மற்றும் ஃபோலேட் நிறைந்துள்ளது. அவை கரு வளர்ச்சிக்கு தேவையான சில ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது. மேலும் ஜவ்வரிசியானது குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கு உதவி செய்கிறது. ஜவ்வரிசியில் கார்போஹைட்ரேட்டுகள் நிறைந்துள்ளன. இவை உங்கள் உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்குகின்றன. இதனால் தான் உண்ணாவிரதம் இருக்கும் காலங்களில் ஜவ்வரிசி பரிந்துரைக்கப்படுகிறது. நீங்கள் ஆரோக்கியமான முறையில் உங்கள் எடையை அதிகரிக்க விரும்புவராக இருந்தால் உங்கள் உணவில் ஜவ்வரிசியை சேர்ப்பதன் மூலம் உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஏனெனில் அதிக கார்போஹைட்ரேட் கொண்ட உணவாக இது உள்ளது. ஜவ்வரிசியானது செரிமானத்திற்கு உதவுகிறது. மேலும் மலச்சிக்கல் மற்றும் வாயு வெளியாதல் போன்ற செரிமானம் தொடர்பான எந்த பிரச்சனையையும் இது சரி செய்கிறது. ஏனெனில் ஜவ்வரிசி செரிமான அமைப்பில் செயல்பட்டு குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் எதிர்ப்பு ஸ்டார்ச்களை கொண்டுள்ளது. ஜவ்வரிசியில் கால்சியம், மெக்னீசியம் மற்றும் இரும்பு சத்து ஆகியவை உள்ளன. அவை எலும்பின் அடர்த்தியை அதிகரிக்க உதவி புரிகின்றன. இதனால் எலும்பு வளைவடைகிறது. எலும்பின் ஆரோக்கியம் மேம்படுகிறது. மேலும் இது எலும்பு தொடர்பான பிரச்சனைகள், மூட்டு வலி மற்றும் ஆஸ்டியோபோரோசிஸ் போன்றவை வராமல் தடுக்கிறது. ஆனாலும் இது சர்க்கரை நோயாளிகளுக்கு உகந்த உணவு அல்ல. ஏனெனில் இதில் அதிகமாக சர்க்கரை உள்ளது. ஜவ்வரிசி அதிகமான கார்போஹைட்ரேட்டுகளை கொண்டிருப்பதால் இது சர்க்கரை நோயாளிகளுக்கு ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை அதிகரிக்கும். எனவே சர்க்கரை நோயாளிகள் ஜவ்வரிசியை தவிர்ப்பது நல்லது. ஜவ்வரிசி குடல் மற்றும் ஜீரண உறுப்புகளில் ஏற்பட்டிருக்கும் அல்சர் புண்களை விரைவாக ஆற்றி உணவு குழாயில் செரிமானம் செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் சுலபமாக கடந்து செல்ல குடலின் சுவற்றில் வழவழுப்பு தன்மையை உண்டாக்குகிறது. இதனால் அல்சர் குணமாகிறது. ஜவ்வரிசி உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடல் எடை அதிகரிக்கும். இயற்கையான முறையில் எடையை அதிகரிக்க செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு மிக சிறந்த தேர்வு ஜவ்வரிசி தான். உடலை குளிர்ச்சி அடைய வைப்பதில் ஜவ்வரிசி முக்கிய பங்கு வகிக்கிறது. அதனால் அளவுக்கு அதிகமாக பித்தம் உள்ளவர்களுக்கு ஜவ்வரிசி கஞ்சி கொடுக்கப்படுகிறது. ஜவ்வரிசி நமது உடலில் ஹீமோகுளோபின் மற்றும் சிவப்பு ரத்த அணுக்களை அதிகரிக்க செய்கிறது. எனவே குழந்தைகளுக்கு அடிக்கடி ஜவ்வரிசி கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை கொடுப்பதன் மூலம் அவர்களுக்கு இரத்த சோகை நோய் ஏற்படாமல் தடுக்க முடியும். ஜவ்வரிசி தசை வளர்ச்சிக்கு தேவையான புரதத்தின் சிறந்த மூலமாகும். இது சேதமடைந்த செல்கள் மற்றும் திசுக்களை சரி செய்ய உதவுகிறது மற்றும் செல்களின் வளர்ச்சிக்கும் உதவுகிறது. இது தசை வளர்ச்சிக்கு மட்டுமல்லாது உடல் வலிமை பெறவும் உதவுகிறது. செரிமானத்தை மேம்படுத்துகிறது. ஜவ்வரிசியில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது. இது செரிமான ஆரோக்கியத்திற்கு பங்களிக்கிறது மற்றும் வீக்கம், மலச்சிக்கல் மற்றும் அஜீரணம் போன்ற பிரச்சனைகளை தவிர்க்க உதவுகிறது. ஜவ்வரிசியில் கால்சியம், மெக்னீசியம் மற்றும் இரும்பு சத்து நிறைந்துள்ளதால் எலும்புகளின் அடர்த்தியை மேம்படுத்த உதவுகிறது. மூட்டு வலி அபாயத்தை குறைக்கவும் உதவுகிறது. வளரும் குழந்தைகளின் உணவில் ஜவ்வரிசியை அதிகம் சேர்ப்பதால் எலும்புகள் பலப்படுகிறது. ஜவ்வரிசியில் மாவுச்சத்து மற்றும் எளிய சர்க்கரை நிறைந்துள்ளது. அவை உடலில் எளிதில் வளர்சிதை மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அதிக அளவு குளுக்கோஸை உருவாக்குகிறது. விரதத்திற்கு பிறகும் உடற்பயிற்சிக்கு பிறகும் சாப்பிடுவதற்கு ஜவ்வரிசி சிறந்த உணவாகும். ஏனெனில் இது உடலை அதிக ஆற்றலுடன் வைத்திருக்க உதவுகிறது மற்றும் உடல் சோர்வு, தலை சுற்றல், தலைவலி ஆகியவற்றை தடுக்கிறது. ஒரு கப் ஜவ்வரிசியில் 544 கலோரிகள், 87 கிராம் கார்போஹைட்ரேட், 135 கிராம் மாவுச்சத்து, 1.37 கிராம் நார்ச்சத்து, 152 மில்லிகிராம் மெக்னீசியம், 16.7 மில்லிகிராம் பொட்டாசியம், 30.4 மில்லிகிராம் கால்சியம் ஆகியவை நிரம்பியுள்ளன. இது தவிர சிறிதளவு புரதம், கொழுப்பு மற்றும் இரும்பு சத்து போன்றவையும் உள்ளன. கனிமங்கள், வைட்டமின்கள், கால்சியம், இரும்பு சத்து மற்றும் நார்ச்சத்துக்கள் குறைந்த அளவிலேயே இதில் காணப்படும். இருப்பினும் பால், காய்கறி மற்றும் கடலை பருப்புடன் இதனை சேர்த்து உட்கொண்டால் விட்டு போன இந்த ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கும்.